ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலில் இப்போதைக்கு பப்ளிக்கில் இருக்கிற பழைய வீடியோனால கூட உங்களுக்கு வந்து ரியூஸ்டு கண்டென்ட் கொடுத்து மானிட்டேஷன் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி அப்ளை பண்ணி பார்த்தும் எனக்கு மானிட்டேஷனே கிடைக்க மாட்டேது ப்ரோ, ரியூஸ்டு கண்டென்ட் தான் வருது, என்ன பண்ணுறது, நான் ஃபேஸை காட்டி தான் வீடியோ போடுறேன், வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு வந்து ரியூஸ்டு கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் போய் அந்த சேனலில் செக் பண்ணி பார்த்தா அதில் பழைய வீடியோ எல்லாம் சினிமா கிளிப்பு, சினிமா சாங்ஸு, டிவி கிளிப்பு, ஓகேங்களா, டிவி சீரியல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மானிட்டேஷன் எப்போவுமே தர மாட்டாங்க. இதில் நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் இந்த டவுட் தான் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ என்னோட சேனலில் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து தான் வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வருது அப்படின்னு சொன்னார். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக சினிமா கிளிப்பு அந்த மாதிரி ரிவ்யூஸ்டு கண்டென்ட் தான் இருக்குது. அவர் சேனலில் அந்த ஃபேஸை காட்டி போட்ட வீடியோ வந்து கம்மியாக இருக்குது. எதனால் உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்கன்னா, இப்போ யூடியூப் வந்து ஒரு சேனலில் ரிவ்யூ எடுத்து செக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது என்னென்னா, எந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் ஃபேஸை காட்டி போட்ட வீடியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்ட வீடியோவால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வந்திருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா, சில பேருக்கு வந்து அந்த வீடியோ கம்மியாக போட்டிருப்பீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்ட வீடியோவும் சரி இல்லை ஃபேஸை காட்டி வீடியோ போட்டிருப்பீங்களே அது கம்மியாக இருக்கும். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்த வீடியோ, சப்ஸ்கிரைபர் நிறைய வந்த வீடியோ எதுவாக இருக்கும்னா இந்த மூவி கிளிப் அதெல்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த வீடியோ நீங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கும்போது அவங்க சேனலில் செக் பண்ணி பார்ப்பாங்க, பர்சன்டேஜ் வைஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரிவ்யூஸ்டு கண்டென்ட் நிறைய இருக்கா, இல்லை நீங்கள் போட்ட ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்ட வீடியோ நிறைய இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு 20% இல்லை ஒரு 30% ரிவ்யூஸ்டு கண்டென்ட் இருந்து, ஓகேங்களா, பழைய வீடியோ இருந்து ஒரு 70%க்கு மேலே நீங்கள் போட்ட ஓன் கண்டென்ட், நீங்கள் ஃபேஸை காட்டி போட்ட வீடியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்ட வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக ரொம்ப சிம்பிளாக மானிட்டேஷன் கிடச்சிடும். ஓகேங்களா, கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவா இருக்குன்னா, ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோ நிறைய வீடியோ வச்சுருக்கீங்க பப்ளிக்காக இன்னுமே. ஓகேங்களா, நீங்கள் அப்படி பப்ளிக்காக இன்னுமே வச்சுருக்கும் போது உங்களுக்கு ரிவ்யூஸ்டு கண்டென்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அது இந்த வீடியோ நிறைய இருக்கும்போது உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் தர மாட்டாங்க. அதனால தான் நம்மளுடைய பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, ஒரு 5 வீடியோ இல்லை ஒரு 6 வீடியோ வந்து ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோ வச்சுங்க. அந்த வீடியோவில் மட்டும் வாட்ச் ஹவர் வந்திருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு, புதுசாக போடுற வீடியோ ஒரு 25 வீடியோக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து ஒரு 25 வீடியோக்கு மேலே உங்களுடைய ஓன் ஃபேஸை காட்டி இல்லை வாய்ஸ் கொடுத்து ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க, ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும், இல்லை ஒரு 50-50 சான்ஸாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய சேனலுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. யாரெல்லாம் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வச்சிருந்து அதுக்கப்புறம் புதுசாக போட போகிற வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ இல்லைனா ஃபேஸை காட்டி போட்டோ ஈஸியாகவே மானிட்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ மானிட்டேஷன் கிடைக்கலன்னு சொல்கிற எல்லாரும் எப்படி வீடியோ போடுறீங்கன்னா, ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோ நிறைய வச்சுட்ருக்கீங்க. 20 வீடியோ 30 வீடியோக்கு மேலே உங்கள் சேனலில் ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸை காட்டியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்ட வீடியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 10 வீடியோ 15 வீடியோ தான் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கிடைக்காது. இப்போ நீங்கள் யூடியூப் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் சேனல் ஃபுல்லாகவே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. பப்ளிக்கில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஷார்ட்ஸும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக ஷார்ட்ஸில் ரிவ்யூஸ்டு கண்டென்ட்லாம் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ப்ரைவேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் வீடியோவில் நல்ல ஒரிஜினல் கண்டென்ட் போடுறீங்க, ஃபேஸை காட்டியோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறீங்க. ஆனால் ஷார்ட்ஸில் ஃபுல்லாக சினிமா கிளிப்பு இந்த மாதிரி ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அப்படியே மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸில் இருக்கிற அந்த ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டை காரணமாக வச்சு உங்களுக்கு மானிட்டேஷன் தராமல் போயிடுவாங்க. இப்படியும் நடக்குது. ஓகேங்களா, அதனால் யாரெல்லாம் வந்து ரிவ்யூஸ்டு கண்டென்ட் நிறைய இருக்கோ, அதாவது தேவையில்லாமல் சும்மாவே வச்சுருப்பீங்க ரிவ்யூஸ்டு கண்டென்ட், அதனால் வாட்ச் ஹவரும் வந்திருக்காது, வியூஸும் வந்திருக்காது, இருந்தாலுமே இருக்கட்டும்னு அப்படியே விட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அது ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரைவேட் போட்டுருங்க, இல்லை டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்கள் வாய்ஸ் இல்லை ஃபேஸை காட்டி போட்ட வீடியோ தான் நிறைய வீடியோ இருக்கணும், ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோ வந்து கம்மியாக இருக்கணும். ப்ரோ ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோனா என்ன ப்ரோ, அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சொந்த வாய்ஸ் இல்லைனா சொந்த ஃபேஸ் இதை வச்சு போடாமல் என்ன வீடியோ போட்டாலுமே அது எல்லாமே ரிவ்யூஸ்டு கண்டென்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க யூடியூப்னா அந்த வீடியோவில் உங்கள் சொந்த வாய்ஸ் இருக்குல்ல, ஓன் வாய்ஸ், அது கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்திருக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸ் ஆச்சு அந்த வீடியோவில் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலுமே அது எல்லாமே ரிவ்யூஸ்டு கண்டென்ட் தான். யூடியூப் இப்படி தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம சேனலில் ரிவ்யூஸ்டு கண்டென்ட் பற்றி நிறைய வீடியோ இருக்குது. ரிவ்யூஸ்டு கண்டென்ட்னா என்ன, எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது லிங்க்லாம் கீழே இருக்குது. உங்களுக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் இருக்குது, அதிலே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.